ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். தினம் ஒரு கீதை எளிமையான முறையில் படித்துக்கொண்டு எளிதாக பின்பற்றுவது எவ்வாறு? அப்ப இந்த பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தின் 2ஆம் ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம படிக்கிறது. சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா தூ பாண்டவானீகம் வ்யூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சாரியமுபசங்கம்ய ராஜா வஜனம் அப்ரவீத். சஞ்சயன் கூறினார், ஓ மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவிக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினார். சரி, அப்போ நேற்றைய வகுப்புல நம்ம தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தோட மகிமை, இந்த மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திரம் என்ற இடத்தில் தேர்வு செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கறதெல்லாம் நேத்து பார்த்தோம். இப்ப இந்த யுத்தம் நடக்க போகுதா இல்லையான்னு ஒரு திருதராஷ்டிரக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. திருதராஷ்டிரக்கு என்ன சந்தேகம்னா, இந்த யுத்தம் நடக்க போகுதா இல்லையா, ஒருவேளை தன் பையன் மனசு மாறிட்டானோ. ஏன்னா இந்த புனித ஸ்தலம் இருக்கு இல்லையா, குருக்ஷேத்திரம், மதுரா, துவாரகா, அயோத்தியா, பிருந்தாவனம், ஜெகநாத் பூரி, ஸ்ரீதா மாயாப்பூர், ராமேஸ்வரம், காஷி, இந்த மாதிரி புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போனா நம்ம இதயம் தூய்மை அடையும். அங்க உள்ள சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கும் போது, அங்க இருக்கிற சாதுக்களுக்கு சேவை பண்ணும்போது, அந்த புனித ஸ்தலத்துல பகவானை தரிசனம் பண்ணும்போது, நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது, ஜபம் செய்யும் போது இதயம் தூய்மை அடையும். ஏன்னா அந்த புனித ஸ்தலத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, அங்க பகவான் நித்தியமா வாசம் பண்றாரு. அதனால ஒருவேளை தன் மகன் மனசு மாறிட்டானோ, சண்டை போட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டானோங்கிற ஒரு சந்தேகம் திருதராஷ்டிரருக்கு இருந்தது. அதனாலதான் கேட்டாரு, மாமகா பாண்டவ செய்வ கிமா குருவத சஞ்சய, அங்க என்ன பண்றாங்கன்னு. இப்ப சஞ்சயன் சொல்றாரு திருதராஷ்டிரட்ட, மன்னா உனக்கு குழப்பமே வேண்டாம், உன் பையன் மனசு மாறுற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா உன் பையனும் ஒன்ன மாதிரிதான் இருக்கான், அவர் பையனும் அவரை மாதிரிதான். திருதராஷ்டிரருக்கு பிறவியிலிருந்தே கண் பார்வை கிடையாது. அவருக்கு ஊனக்கண்ணு மட்டும் இல்ல, ஆன்மீகத்திலேயும் குருடன் தான். அவர் பௌதிகத்திலேயும் குருடன், ஆன்மீகத்திலேயும் குருடன். அதனால திருதராஷ்டிரனுடைய பையன் துரியோதனன் எப்படி இருப்பான், அவன மாதிரியே தான் இருக்கு. ஆனா துரியோதனன் பிடிவாதமா இருக்கு. துரியோதனன் என்றால் பிடிவாதம். பிடிவாதம், பொறாமை, பொய்யகங்காரம், ஆணவம், செருக்கு, சுயநலம், இதெல்லாம் உருவானவன் துரியோதனன். அதனால இந்த துரியோதனன் ஒண்ணு கேட்கிற மாதிரி இல்ல, சண்டை போட முடிவு பண்ணியாச்சு. அதனால இப்ப என்ன பண்றாரு, இந்த துரியோதனன் எதிர் அணியில யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்காங்க, இங்க யாரெல்லாம் படைகளை அணிவகுத்திருக்காங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு அவருடைய ஆச்சாரியன் துரோணாச்சாரியர், துரோணாச்சாரிட்ட போய் பேசுறாரு துரியோதனன். இப்போ இந்த துரியோதனன் ஒரு பெரிய அரசியல்வாதி, பெரிய ராஜதந்திரி. துரோணரை போய் புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு அவரை இகழவும் செய்வார். அதை நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம், அது நாளைக்கு அதை பத்தி பேசலாம். இப்ப துரோணர் முன்னாடி போய் முதல்ல அவர் முகஸ்துதி பண்றார். ஏன்னா துரோணர் தன் பக்கம் இருக்கிறாருங்கிற ஒரு பெருமை அவர். ஆனாலும் எதிரணியில் இருக்கிற பலம் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, துரியோதனுக்கு நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா. எதிரணியில 10,000 யானை பலம் படித்த பீமன், வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன், தர்மமே உருவான யுதிஷ்டிரர், நகுலன், சகதேவன், யாராலும் வெல்ல முடியாத சாத்தியகி, எல்லாத்துக்கும் மேல பகவான் கிருஷ்ணர் பார்த்தசாரதியா அர்ஜுனுடைய ரதத்துல உட்கார்ந்துருக்க. படை என்னமோ சிறு படைதான், சிறு படையா இருந்தாலும் வலிமை உள்ளவங்களா இருக்காங்களே, இவங்களை நம்மளால ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் துரியோதனுக்கு வந்துருச்சு. இப்ப போய் இந்த கமாண்டர், கௌரவ படையோடைய கமாண்டர் தளபதி துரோணாச்சாரி, துரோணாச்சாரிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார். சரி, யார் இந்த துரோணாச்சாரியர், அவர் எப்படி குரு வம்சத்துக்கு வந்தார், என்ன நடந்தது? துரோணாச்சாரியரும் துருபதனும் பால்ய சிநேகிதர்கள். சிறு வயதிலிருந்தே துரோணரும் துருபதனும் பால்ய சிநேகிதர்கள். ஒன்னா குருகுலத்துல படிச்சாங்க. துரோணாச்சாரியரும் துருபத மகாராஜாவும் 2 பேரும் ஒன்னா குருகுலத்துல படிச்சாங்க.
துருபத மகாராஜா ஒரு ராஜவம்சத்தை சார்ந்தவர், துரோணாச்சாரியர் ஒரு பிராமண குலத்தை சார்ந்தவர். பிராமண குலத்தை சார்ந்த துரோணரும் ராஜகுலத்தை சார்ந்த துருபதனும் ஒரே குருகுலத்துல குரு கிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க சிறு வயதுல. அதுக்கப்புறம் அவங்க குருகுலம் எல்லாம் முடிச்சு அவங்க தனியா பிரிச்சு போனாங்க. துரோணர் வந்து ரொம்ப வறுமையில இருந்தார். ஏன்னா ஒரு பிராமணர் இல்லையா, வேத காலத்துல பிராமணர் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழும், யாசகம் பெற்று வாழ்றது. பிராமணருக்கு 6 விதமான தொழில் உண்டு: படன், பாடன், யஜன், யாஜன், தான, பிரதிகிரக. சாஸ்திரம் படிக்கணும், அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பகவானை வழிபடணும், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தங்கிட்ட உள்ள பொருள் தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இதனாலதான் இப்ப துரோணர் வந்து என்னன்னா ஒரு பிராமணரா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு வருமானம் ஒண்ணும் கிடையாது. துரோணருக்கு அஸ்வத்தாமன் என்ற ஒரு மகன். துரோணனுடைய பையன் வந்து அஸ்வத்தாமன். கிருப்பாச்சாரியரின் சகோதரி கிருப்பி. கிருப்பாச்சாரியா என்ற ஒரு பெரும் ஆச்சாரியர், அவருடைய சகோதரி கிருப்பி என்பவளை துரோணர் மணமுடிக்கிறார். கிருப்பிக்கும் துரோணருக்கும் பிறந்த குழந்தைதான் அஸ்வத்தாமன். சிறு வயதுல அஸ்வத்தாமனுக்கு பால் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கூட துரோணர்கிட்ட காசு இல்லை, ஏழ்மையான பிராமணர். அப்போ ஒரு நாள் அஸ்வத்தாமன் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அவன் நண்பர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அரிசி மாவை தண்ணியில கலந்து பால்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை தண்ணியில கலந்து அதை பால்னு சொல்லி அஸ்வத்தாமனு கொடுத்துட்டாங்க. அஸ்வத்தாமனு அதை குடிச்சிட்டு வந்து சந்தோஷமா அப்பாட்ட சொன்னார், அப்பா இன்னைக்கு நான் பால் குடிச்சேன்னு. துரோணருக்கு தெரியும் அவர் குடிச்சது பால் இல்ல, அந்த பையன் குடிச்சது அரிசி தண்ணீர். அடடா, என் மகனுக்கு ஒரு பால் கூட வாங்க என் பசுமாடு கூட என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்து தன்னுடைய பால்ய சிநேகிதன் துருபதன், துருபத நாட்டு மன்னன் துருபதராஜன். ஆகா, அவன் என் நண்பன் அல்லவா, நானும் அவனும் ஒன்னா குருகுலத்துல படிச்சோமே, நான் ஏன் அவர்கிட்ட போய் உதவி கேட்க கூடாது அப்படின்னு துரோணாச்சாரியர் துருபத நாட்டுக்கு வந்தார். துருபத நாட்டுல வந்து துருபதன்கிட்ட வந்து பேசுறாரு, துருபதா அவனுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் ஒன்னா குருகுலத்துல படிச்சோம், ஒன்னா ஸ்கூல்ல படிச்சோம் குருகுலத்துல அப்படின்னு சொல்லவும் துருபதனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்து விட்டது. நான் ஒரு ராஜா, நான் ஒரு வேந்தன், நான் இந்த ராஜ்யத்தோடைய மன்னன், எனக்கு போய் ஒரு ஏழை பிராமணன் நண்பனா, நான் யாரு, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய பொசிஷன் என்ன, இந்த ஏழை பிராமணன் என் நண்பன் சொல்றேன். இப்ப துருபதன் சொல்றாரு, துரோணரே, ஏதோ நீங்க என் கூட குருகுலத்துல படிச்சிருக்கலாம், உங்க ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீங்க எனக்கு நண்பனால இருக்க முடியாது, வேணா ஏதாவது யாசகம் வேணுமா கேளுங்க தரேன், ஏதாவது பொற்காசு வேணுமா, ஏதாவது பொருள் வேணுமா கேளுங்க தரேன், நண்பன் எல்லாம் சொல்லாதீங்க அப்படி என்று துருபதன் துரோணரை அவமானம் செய்து விட்டார். துருபதன் தன்னுடைய கர்வத்தினாலும் ஆணவத்தினாலும் அகந்தையாலும் தான் ஒரு சத்திரியன் என்ற அகம் கொண்டு, நான் இந்த 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 துருபத நாட்டு மன்னன்கிற அகம் கொண்டு என்ன பண்ணாரு, துரோணருக்கு அபராதம் செய்து விட்டார். துரோணர் அன்றைக்கு முடிவு செய்தார், துருபதனுக்கு ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டும், ஒரு தக்க பாடம் புகட்டணும்னு துரோணர் முடிவு பண்ணார். அப்புறம் ஒன்னும் பேசாம திரும்ப வந்துட்டார். சமயம் வரும்போது துருபதனுக்கு தக்க பாடம் புகட்டணும், சரி திரும்ப வந்துட்டார். வந்தவர் ஒரு நாள் அஸ்தினாபுரம் வழியா வர்றார், அஸ்தினாபுரத்து. அப்ப இந்த குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, குரு குழந்தைங்க, இந்த துரியோதனன், அர்ஜுனன், பீம். அப்ப எல்லாம் ஒரே குரு வம்சம் தானே, அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன், துரியோதனன், துச்சாசனன், எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, பாலகர்கள் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பந்து வந்து கிணத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. இந்த குழந்தைங்க எல்லாம் கிணத்தையும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப துரோணர் அந்த வழியா வர்றாரு. அடடா, என்னடா இந்த சின்ன குழந்தைகளை கிணத்து போய் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்களே, என்னப்பா குழந்தைகளா அங்க என்ன பாக்குறீங்க, ஏன் இந்த ஆபத்து, கிணத்துக்குள்ள விழுந்தா என்ன ஆயிரும், ஏன் ஆபத்து, என்ன இந்த ஆபத்தான வேலை ஏன் செய்யறீங்க? அப்ப அந்த குழந்தைகளா சொன்னாங்க, ஆச்சாரியரே, இந்த மாதிரி நாங்க விளையாட்டு பந்து உள்ள விழுந்துருச்சு, எப்படி எடுக்கணும்னு தெரியல. உடனே துரோணர் என்ன பண்ணாரு, அவர் பிராமணராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி அவர் வந்து மிலிட்டரி ஆர்ட், ராணுவ கலை, அதாவது யுத்த கலை கத்திருந்தார். துரோணர் வந்து பரசுராமருடைய சீடர். பரசுராமர் வந்து அவருக்கு நிறைய அஸ்திரங்கள்லாம் கொடுத்திருந்தார். பரசுராமர் வந்து தவம் செய்ய போகும்போது தன்னுடைய அஸ்திரங்கள்லாம் துரோணர்கிட்ட கொடுத்திருந்தார்.
துரோணர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வில்லு அம்பு எடுத்து அதுல ஒரு அம்பு தான் பூட்டினார். அந்த வில்லுல ஒரு அம்பு வச்சு அத காது வரை இழுத்து அந்த அம்பை விட்டாரு. அது 1, 2 அப்படி ஒரு சங்கிலி மாதிரி அந்த அம்பு 1 4 ஆகி 4 8 ஆகி 8 100 அம்புகளாகி அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த பந்தை மேல எடுத்துட்டு வந்து. இந்த மாதிரி ஒரு அற்புதமான மிலிட்டரி ஆர்ட், ராணுவ கலை, இந்த யுத்த கலை, இந்த வில் வித்தைய இந்த குழந்தைகள் பார்த்ததே இல்லை. நேர ஓடி போனாங்க பிதாமகர்கிட்ட. பிதாமகரே பிதாமகரே, அதிசயம் அற்புதம் நாங்க பார்த்தோம், அதிசயம் பார்த்தோம், அற்புதம் பார்த்தோம். பிதாமகர் கேட்கிறார், என்ன குழந்தைகளா, என்ன குழந்தைங்க, என்ன அதிசயம் பார்த்தீங்க, என்ன அற்புதம் பார்த்தீங்க? இன்னைக்கு ஒரு சாமிஜி நாங்க பார்த்தோம், ஒரு பிராமணரு, தோற்றத்துல பிராமணர் மாதிரி இருக்காரு, ஆனா அற்புதமான செயல் பண்ணாரு. ஒரு அம்புலயே அத பல அம்புகளா எக்ஸ்பேண்ட் விஸ்தாரம் பண்ணி அது கிணத்துக்குள்ள உள்ள பந்து எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு அந்த நபருடைய தோற்றத்தையும் அவருடைய வீர தீர பராக்கிரம செயல்களையும் சொல்லவும் பீஷ்மர் புரிஞ்சுட்டாரு, துரோணரா தான் இருக்கணும். கட்டாயம் அந்த நபர் வந்து துரோணரா தான் இருக்கணும். பீஷ்மர் சொன்னார், என்னை கூட்டின்னு போங்க அவர்கிட்ட, இந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி என்னை கூட்டின்னு போங்கன்னு. இந்த குழந்தைகள்லாம் பீஷ்மரை கை பிடிச்சு கூட்டின்னு போனாங்க. அங்க துரோணர் அமர்ந்து இருக்கிறார். அப்ப பீஷ்மர் வேண்டிக் கொண்டார், துரோணரே, நீங்க வந்து எங்க ராஜ்யத்துக்கு வந்து நாங்க செஞ்ச பாக்கியம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம், எங்க ராஜ்யத்துல எங்க கூடயே தங்கிக்கங்க. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் மிலிட்டரி ஆர்ட் கத்துக் கொடுங்க. எங்க குழந்தைகளுக்கு, இந்த குரு வம்சத்துக்கு ராணுவ பயிற்சி நீங்க கொடுங்க. எங்க குழந்தைகளுக்கெல்லாம் இங்க ராணுவ பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பீஷ்ம பிதாமகர் துரோணாச்சாரியரை குரு வம்சத்துடைய மிலிட்டரி ஆர்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சரா நிர்ணயம் பண்ண. அப்ப அன்று முதல் துரோணாச்சாரியர் தன் குடும்பத்தோட அஸ்தினாபுரத்திலே தங்கிக்கிட்டாரு. குரு வம்சத்து குழந்தைகளுக்கு அற்புதமான வில்வத்தை எல்லாம் கத்துக் கொடுத்தார். அற்புதமான போர் பயிற்சி, குதிரை ஏற்றம், வால் பயிற்சி, வில்வித்தை எல்லாம் கத்துக் கொடுத்து அந்த குழந்தைகளை ஆகச்சிறந்த வீரர்களா உருவாக்குறார். அந்த குழந்தைகள்லயே துரோணருக்கு பிடித்தமான குழந்தை அர்ஜுனன். என்ன பாடம் எடுத்தாலும் சட்டு 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 டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சுக்கிறார். என்ன சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப அது நுண்ணிப்பா கவனிச்சு அந்த கவனம் சிதறாம அதுல மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த அந்த வித்தையில வந்து கவனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, குரு பக்தி, பணிவு, எளிமை, புலனடக்கம், தன்னடக்கம், இந்த மாதிரி தெய்வீகமான குணத்தினால அர்ஜுனனும் பாண்டவர்களும் துரோணரின் இதயத்தை கவர்ந்து விட்டார். அஸ்வத்தாமனை காட்டிலும் அவருடைய பையன், துரோணரின் பையன் அஸ்வத்தாமனை காட்டிலும் துரோணருக்கு மிக பிரியமான குழந்தை அர்ஜுன். இப்ப என்ன நடந்தது, ஒரு நாள் யுத்தம் எல்லாம், இந்த வில் பயிற்சி, இந்த ஆர்ட் எல்லாம் கத்து கொடுத்துட்டார், வித்தைகள்லாம் கத்து கொடுத்தார். வித்தைகள்லாம் கத்து கொடுத்துட்டு இந்த குழந்தைகள்லாம் கேட்கறாங்க, குரு மகாராஜ், எங்களுக்கு வித்தையெல்லாம் கத்து கொடுத்துட்டீங்க, நாங்க குரு தட்சிணையை ஏதாவது கொடுக்கணுமே, குருக்கு தட்சணை கொடுக்கணுமே, நாங்க என்ன கொடுக்கறது? அப்ப சொன்னார் யார், துரோணர், கௌரவர்களே, நீங்க எனக்கு கொடுக்கிற குரு தட்சணை என்னன்னா, நீங்க துரோணர் இந்த துருபத நாட்டு மேல் படையெடு, துருபத நாட்டின் மேல் படையெடுத்து துருபதனை கைது செய்த அகங்காரத்தை ஒடிக்க, அவனுடைய அகங்காரம், ஆணவம், செருக்கு, இதையெல்லாம் போக்கும். உடனே கௌரவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, துருபத நாட்டு மேல போர் தொடுத்தாங்க. கடும் யுத்தம் நடந்தது துருபத நாட்டுக்கும் கௌரவர்கள். இறுதியா அர்ஜுனன் யுத்தத்துல வந்து அதிபீர பராக்கிரமன், மகாரதன், வில்லுக்கு விஜயன். அர்ஜுனன் வந்து அந்த காண்டிபத்தை எடுத்து அதுல ஒரு அம்புதான் வைப்பார். அது காது வரை இழுத்து அந்த அம்பு விடும்போது அது 100 1000 அஸ்திரங்களா போகும். அர்ஜுனுடைய வீரதீர பராக்கிரமத்துக்கு துரோணரே பிரமிச்சு போனார், துருபதன் பிரமிச்சு போனார். துருபத மன்னனை கௌரவர்கள் கைது செய்து விட்டார்கள். அவர் ஒரு குரங்கு பூச்சி மாதிரி கைது பண்ணி கொண்டு வந்து துரோணர் முன்னாடி நிப்பாட்டினார். துரோணர் சொன்னார், இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான்னு சினிமா டைலாக்ல இங்க நான் பேச வரல, ஆனா அதான் உண்மை. வாழ்க்கையில வீண் கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாது. துருபதனுக்கு தக்க, துருபதா, எங்க உன் ஆணவம், எங்க உன் கர்வம், எங்க உன் செருக்கு, இதெல்லாம் எங்க போச்சு, போ பிழைத்து போ அப்படின்னு விட்டார். இப்ப துருபதனுக்கு என்னாச்சு, பெரும் அவமானமாகி விட்டது. துரோணர் என்ன பழி வாங்கிட்டாரு. இந்த மாதிரி கௌரவர்களை கூட்டு வந்து
துருபத நாட்டு மேல படையெடுத்து என்னை பழி வாங்கி விட்டார், அதற்கு நான் பழி தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யாகம் செய்யறார். துருபதன் துருபதன் ஒரு யாகம் செய்யறார். ஆகச்சிறந்த வேத விற்பன்னர்கள், பெரும் பண்டிதர்கள், பிராமணரை கொண்டு ஒரு பெரும் யாகம் செய்து அந்த யாகத்துல 2 வரம் கேட்கிறார். அந்த யாகத்துல 2 வரம். ஒன்று, என்னை அவமானம் செய்து அந்த துரோணரை கொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு மகன் வேணும், பெரும் போர் வீரனா இருக்கும். 2, இந்த அர்ஜுனன் எவ்வளவு அழகு, எவ்வளவு வீரம், இந்த அர்ஜுனனை என் மருமகனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும். துரோணரை கொல்வதற்கு ஒரு ஆண் குழந்தை, அர்ஜுனனை மருமகன் ஆக்கிக் ஒரு பெண் குழந்தை. அப்போ துருபதருடைய யாகசாலையிலிருந்து 2 அழகான குழந்தை. ஒன்று வந்து திருஷ்டத்தும்னன், இன்னொன்னு திரௌபதி. திரௌபதியும் திருஷ்டத்தும்னனும் நம்மள மாதிரி ஒரு அம்மாவுடைய கருவுல இருந்து வந்தவங்க இல்ல. நம்மை போல ஒரு அம்மாவுடைய தாயினுடைய கருவுல இருந்து வெளியே வந்தவங்க இல்ல. திரௌபதியும் திருஷ்டத்தும்னும் யாகசாலையிலிருந்து வெளியில வந்தவங்க. திரௌபதி வந்து அதிர்ஷ்ட தேவதை. அப்ப அர்ஜுனனுக்கு மனம் முடிக்கிறதுக்காக வேண்டியே தோன்றியவள் திரௌபதி. துரோணரை கொள்வதற்காக வேண்டிய தோன்றிய குழந்தை திருஷ்டத்தும்மி. இப்படி வந்து ரொம்ப அழகான லீலைகள்லாம் நடந்தது மகாபாரதத்துல. சோ இன்னைக்கு நம்ம பாடம் என்ன, இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைய வகுப்புல? ஒரு இந்த உலக வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம். இப்ப உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்லது வசதி உள்ளவரோ இல்லாதவரோ யாராக இருந்தாலும் பணிவும் அடக்கம் தேவை. எளிமையாக இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும், அடக்கமாக இருக்க வேண்டும். வீண் கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, செருக்கு கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி குணங்கள் கூடாது என்பதற்கு துரோணர் உதாரணம். இந்த மாதிரி குணங்கள் வைத்திருந்ததுக்கு உதாரணம் துருபதன். துருபதனுக்கு வந்து அந்த பாருங்க, நற்றியே மறந்து போயிட்டார். ஜென்மைஸ்வரிய சிதஸ்ரீவில் ஏதமாதம் அபத்மான். தன்னுடைய அகங்காரத்தினாலும் கர்வத்தினாலும் துருபதன் அதனுடைய நட்பை உதாசீனப்படுத்தி, துரோணனுடைய நட்பை உதாசீனப்படுத்தி அவர் அவமானம் செய்திருக்கார். அதனால எக்காரத்தை கொண்டும் நம்ம யார்ட்டையும் வெறுப்பு பாராட்டக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. எளிமையாக இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறைவன் நாமத்தை இடையராது ஜபிக்க முடியும். மகாபிரபு சொல்றார், திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணா அமா நீனா மானதேன கீர்த்தனிய சதாயு. ஒரு பக்தர் மரத்தை விட பொறுமையாக, புல்லை விட பணிவார். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அந்த மனோனில் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும். அதனால எப்படி இருக்கக்கூடாது என்பதுக்கு துருபதன் உதாரணம். சரி, நீ நாளை சத்சங்கத்துல நண்பர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, இப்போ